மேத்யூ 24 தொடர்ச்சியா பார்த்துட்ருக்கோம். ஆரம்பிக்கும்போதே ஒரு சின்ன கேள்வி. என்னன்னா, சரி சூழ்நிலை இப்படி இருக்கு. குளோபல் வார்மிங் பத்தி பேசுறோம். ஃபேமின்ஸ பத்தி பேசுறோம். பெஸ்டிலன்ஸ பத்தி பேசுறோம். நாளைக்கு என்ன நடக்கும்? ஆயில் இத பத்தி பேசுறோம். எல்லாம் ஓகே. நியூஸ்ல எல்லாம் இருக்கு. பைபிள்லயும் இருக்கு. ஸோ சிங்க் கரெக்ட்டா இருக்கு. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படி பல பேரோட ஜெபம் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ல எப்படி இருந்திருக்கு? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹவ் ஷுட் மை பிரேயர் பி? அப்படின்ற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம்? போன எபிசோடில் நம்ம அதோடைய ஒரு பாட்டு பார்த்தோம். ஆமா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபெய்த் அண்ட் அத்தாரிட்டி. ஃபெய்த் அண்ட் அத்தாரிட்டி அது ரெண்டத்தை பற்றி பேசுவோம். இந்த ஃபெய்த் அண்ட் அத்தாரிட்டி தாண்டி மூணாவதாக ப்ரேயர். நீங்கள் போனதுலேயே சொன்னீங்க அந்த ஆமா. ப்ரேயரை பற்றி. இப்போ ப்ரேயர் எப்படி இருக்கணும்? ஏன்னா ஜனங்கள் எல்லாருக்குமே இந்த இந்த நேரத்தில் ஒரு ப்ரேயர் யூஸ்வலாக நம்ம என்ன ப்ரேயர்னா, ஆண்டவரே இது என்ன எதுவும் என்னை தாக்காதபடி ஆமா. பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்குங்க, என் குடும்பத்தை பார்த்துக்குங்க. ஆமா. அப்படிதான் நம்ம இதுதான் காமன். வந்து நார்மல் ப்ரேயர். யூஸ்வலாக ரொம்ப பேசிக்காக நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மனிதனுடையதான இயல்பு அது. ஆனால் நீங்கள் தேவ மனிதனாக இருக்கணும்னா உங்கள் ப்ரேயர் வேறு. உலகத்தில் இருக்க எல்லாருமே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்கன்றது ரெண்டாவது. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பாங்க அவங்களுக்காக. ஆனால் நீங்கள் எப்படி தேவ மனிதனாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரேயரும் மாறும். உங்களுடைய அந்த அந்த டெம்ப்ளேட் வந்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். தோணும். நான் வந்து ஒரு 4 வகையான ப்ரேயரை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். 4 பேருடைய ப்ரேயரை நான் சொல்ல 4 people 4 ஆமாம். 3 ப்ரேயர் வந்து பின்னாடி பார்ப்போம். ஒரு ப்ரேயர் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அந்த ப்ரேயர் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜாக்கப் புக்கில் இருக்குது, சாப்டர் 5ல் இருக்குது. எலியா ஜெபம் பண்ணுவார். இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி யாருமே அந்த ஜெபத்தை நம்மளால் பண்ண முடியாது. அவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் ஜெபம் பண்ணான். ரிவர்ஸாக இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், இந்த ஜனங்க எல்லாரும் உங்களை விட்டு சோரம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த அதை ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா, அந்த அந்த ஃபெமைனை வந்து காட் கொண்டு வரல. நீங்கள் ஆமாம், ஃபர்ஸ்ட் கிங் 17 to 19 வரைக்கும் இந்த விஷயம் போகும். அந்த 3 சாப்டர்ஸையே புரட்டி போடுறதுக்கு மெயின் விஷயம் எதுவாக இருக்கணும், அந்த ஃபெமைன் தான். 3.5 வருஷம் இருக்காது. ஆனால் அதை காட் சொன்னார்னு இருக்காது. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், வரும்பொழுது எலியா பற்றி வசனம் சொல்லும். பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு இருக்கும். இவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறேன், என்னோட பிரேயர். எஸ், என்னுடையதான ஜட்ஜ்மெண்ட். ஜனங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரேயர் கூட இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ் ப்ரொனவுன்சிங் அ ஜட்ஜ்மெண்ட். எஸ், அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்கும்னா, அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் பதில் சொல்லும். அங்கே போய் பார்த்தா எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ என்ன விஷயம்னா, இவர் ஒன்று சொல்லிட்டாரு, அது நடக்கணும்னு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க. இப்போது பனியும் மழையும் பெய்யக்கூடாதுங்கிறது 3.5 வருஷங்கிறது ஜனங்க பாதிக்கப்பட போகிறாங்க. எந்த அளவுக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கலையா. அப்போ லேண்டு முழுக்க வறண்டு போச்சு. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கு. ஆகாப் வந்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய தளபதி ஒபதியாவை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு சைடு போகிறேன், நீ ஒரு சைடு போ, ஏதாவது குதிரைக்கு புல்லு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோன்றாரு. ஒரு ராஜா சொல்கிறாரு, அவ்வளோ பஞ்சம். இவ்வளோத்துக்கு இந்த பஞ்சம் சொன்னது எலியா. ஆனால் இப்படி ஒரு பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு எலியா பேச்சை கேட்டு. சரியா? இது அப்படியே ரிவர்ஸாக யோசிங்க. இப்போ நமக்கு பஞ்சம் இருக்கு. அப்போ இந்த பஞ்சத்தை திருப்பியும் எலியா வந்து சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணுறேன், மழை வரும் போகும்பார் ஆகாப்பு கிட்ட. ஆகாப்பும் போவார், மழை வரும். அப்போ உங்களுடைய ப்ரேயருடையதான பவர் என்ன? அத்தாரிட்டி பவர். இப்போ போய் எலியா ஜெபம் பண்ணினான்னு இருக்கும். இந்த இடத்துல மழை பெய்யாததுக்கும் ஜெபம் பண்ணுறாரு, பெய்யறதுக்கும் ஜெபம் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதுக்கு ப்ரேயர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அது காட் சொன்னது, நடக்க தான் போகுது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். இந்த இடத்துல எலியா சொல்லிட்டாரு. ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது. எலியா சொன்னது காடோடையதான இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்குது. எதுக்காக எலியா சொன்னார்னா அவருக்காக சொல்லலை. இப்போ நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எதை ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் செய்வாரா, எனக்கு இந்த கலரில் BMW வேணும்னா கர்த்தர் கொடுப்பாரான்னா அது இல்லை. அதில் இது ஜனங்களுக்காக. எலியாவுடையதான வைராகியம் என்னன்னா,
இவங்க எல்லாம் இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, இவனுங்க சவுக்கத்து 4 அடி அடித்தாதான் சரியாகும் அப்படின்ட்டு உங்கள் எல்லார் மேலேயும் வாதம் வரும். இது காடுக்குமே அவருக்கு அப்படி இருக்கு. இவனுங்க என்ன இப்படி பண்ணிட்டு இவனுக்கு எப்படி திருத்தறதுன்னு காட் பார்க்குறாரு. சரி நம்ம சார்பாக ஒருத்தன் பேசிட்டான், அதை நம்ம செஞ்சிருவோன்னு செஞ்சிட்டாரு. இப்போ அவனுங்க ஒரு 3.5 வருஷம் பாட அனுபவிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு மனம் திரும்பினான்னு நினைக்கிற போது அது எலியாவுக்கும் தெரியுது. எலியா போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே மழையை கொடுங்க அப்படின்னு உடனே உள்ளங்கை அளவு மகாது மழை பெய்யுது. ஸோ இந்த காடுடைய ஹார்ட்டோட உங்களுக்கு ஒன்று இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லும் போது கர்த்தர் கேட்பார். சென்சிங் காட்ஸ் ஹார்ட் பீட். எஸ், எக்ஸாக்ட்லி. காட் என்ன விரும்புகிறாரோ காடுக்கும் உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரேயரோட சக்ஸஸ். அப்போ நம்மளும் காடும் டிராவல் பண்றது ஒன்னா சிங்க்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஏனோக் வாக் வித் த காட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்மளும் காடும் சிங்க் பண்ணி போகிறோன்ட்டு, அதான் ஏனோக் வாக் வித் த காட், நோவா வாக் வித் த காட், டேவிட் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஸோ அந்த யூனியன் வந்து ஒன்னா இருக்கும். அது ஒன்றா இருக்கும்போது அவர் ஹார்ட் உங்களுக்கு புரியும், என்ன ஜபமும் புரியும், அந்த ஜபமும் புரியும், அவர் சொல்ல நினைக்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. சில நேரத்தில் யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பாருங்க, நீங்கள் நினைக்கிறத அவங்க சொன்னோம், நீங்கள் நான் இதே தான் நினச்சேன் நீ சொல்லிட்ட அப்படிம்போம்ல, அது எப்பவும் நடக்குது எலியா லைஃப்பில். ஆண்டவர் நினைக்கிறார், அவன் சொல்கிறான். ஸோ இந்த ப்ரேயர் இருக்குல்ல, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரேயர், ரொம்ப வித்தியாசமான ஜபம். அந்த ப்ரேயர் என்னன்னா இவனை திருத்துறதுக்காக ஒரு நாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் இப்போ திருப்பி வந்து ரீரைட் பண்ணுறாரு 3.5 வருஷம் கழிச்சு. மழை பெய்யட்டும் ஆண்டவரே. இந்த ப்ரேயர் நம்ம செய்கிறோமான்றதான் இப்போ கேள்வி. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அது நடக்கக்கூடாது நம்ம ஜெபம் பண்ணுறோம் சில நேரங்களில். இதை கொஞ்சம் டீப்பாகவும் நான் சொல்கிறேன். இப்போ ஜனங்க தப்பு பண்ணுறாங்க, மோசஸ் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நடுவில் நிற்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு நீ விலகிக்க, அவங்கள நான் கொல்ல போகிறேன் அப்படின்றார். உடனே இவர் நடுவில் போய் அதெல்லாம் முடியாது, நீங்கள் அவங்கள கொல்லக்கூடாது. இது நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்னா இவர் அவருடைய பொசிஷன் அது மத்தியஸ்தர்னு இருக்குது. கலாத்தியரில் இவரை பற்றி சொல்லும் போது இவர் மீடியேட்டர்னு இருக்குது. ஸோ ஒரு மீடியேட்டர் கண்டிப்பாக என்ன செய்ய, ஒரு வக்கீல் எவ்வளோ தப்பானவனாக இருந்தாலும் கர்த்தர் என்ன தான் செய்ய போகிறாரு, வாதாட தான் போகிறாரு. அப்போ இவரும் போய் ஜனங்களை மண்டாடுறாரு. அப்போது காட் பார்க்குறாரு, ஆக்சுவலாக அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம் அந்த இடத்துல. சரி கேட்குறது யார், நம்மால், சரி மோசே விட்டுருவோம் அப்படின்ட்டாரு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அத்தனை பேர் செத்துருவாங்க வேணாம் அந்த இடத்துல, ஒருத்தர் கூட காணானுக்கு போக மாட்டாங்க. இப்போ மோசேக்காகவும் விட்டாச்சு, ஆனால் இவர் சொன்னது நடந்துருச்சு. பல நேரத்தில் நம்ம இந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். காட் ஒரு விஷயத்த ஒரு சேஞ்ச் கொண்டு வராருன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம முடியாது ஆண்டவரே அது விட்டு ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லைடா நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நான் அதை மாற்றி கொண்டாடுறேன் அப்படின்னா முடியாது. நம்ம ஜெபம் பண்ணி நிறைய நேரங்களில் இந்த ப்ரேயரை வந்து நம்ம பண்ணுவோம், சர்ச்சாக பண்ணுவோம், ஊழியக்காரங்களாக சேர்ந்து பண்ணுவாங்க. காட் ஒன்று செய்ய விரும்பினா அது காட் செய்யட்டும், அவர் செய்வார். ஆனால் காடோடைய ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரேயர் அவர் ப்ரேயர் ஒரே ப்ரேயராக இருக்கும். அப்போது இப்படி வச்சுப்போம், அப்போ காடுடைய ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அது வந்து காட் ஹார்ட்டுக்கு ஏற்றதா இல்லையான்றதை அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சிடலாம். நீங்கள் சொன்னது அங்கே நடக்குதுன்னா நீங்கள் பண்ண ப்ரேயர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்துச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று சொல்லி அது நடக்கலை, அப்போ உங்கள் ப்ரேயர் அவர் கேட்கலன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ப்ரேயரை நம்ம பண்ணுறோமா இன்னைக்கு, காடோடு வாக் பண்ணிக்கிட்டு அவரோட. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ரேயர், இதை நம்ம செய்கிறோம். இது வந்து எலைஜா பண்ணது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகேமியாவோட ப்ரேயர் யோசிச்சு பாருங்கள். நெகேமியா வந்து கிங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு. நிற்கும் போது கிங்கு கேட்குறாரு, முகம் மாறி இருக்க என்ன விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலாக கிங் அப்படி கேட்டதுக்கு பாசம்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே அவரோட பாசமாக நினைப்போம், ஐயோ கிங் அப்படி கேட்குறாருன்ட்டு. ஸ்பிரிச்சுவலி வேணால் அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு கிங்குக்கு முன்னாடி அவரோட வேலை என்னென்னா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பானபாத்திரக்காரனுங்கிறவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் விஷம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் தான் யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கணும். அந்த வேலை இவருது. இப்போ இவர் முகம் மாறி இருக்குன்னா கிங் என்ன நினைப்பாரு, சந்தேகப்படுவார், சம்திங் ராங். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் ஏன் கொலைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாயை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு பயம் வருதுல உள்ள, அது கடிக்குமோன்னு. அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு ஹார்மோன் சுரக்குமா, அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருமா, அது நாய்க்கு தெரியுமா அவர் பயப்படுறாருன்னு. ஓகே, அந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவரோட முகத்தை பார்த்தே ராஜாக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. நெகேமியாவை பார்த்தோன்னே ராஜா சொல்லுவார், இது மனோ துக்கத்தை இல்லாமல் வேற ஒன்றும் இல்லைம்பாரு. அதாவது நீ தப்பு பண்ணிட்டு துக்கமாக இல்லை,
உன் மனசுல ஏதோ பாரம். ம். அப்ப அந்த ராஜாவுடைய கெப்பாசிட்டி பாருங்களேன். என்ன மாரி ரீடிங் கெப்பாசிட்டி. இல்ல நம்மளால நல்லவன் கேட்டவனை கண்டே பிடிக்க முடியல. நம்ம எவன் நல்லவன் நினைக்கிறோமோ அவன் தான் முதுகுல குத்திட்டு போறான். எவனை கெட்டவன் நினைக்கிறோமோ அவன் நம்மகிட்ட நல்லவனாவே இருக்கான். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ராஜா சொல்லுவாரு, இது மன துக்கத்தை இல்லாமல் வேற இல்லை அப்படிம்பாரு. அப்போ நெகேமியாட்ட அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நெகேமியாவுடைய துக்கம் ராஜா முகத்துக்கு சொல்லாமையே தெரியுதுல்ல. ம். அப்ப நம்ம ராஜாவுக்கும் நம்மளை பத்தி சொல்லாமையே தெரியும்ல. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த துக்கம் நம்ம இருதயத்துல இருக்கா? ம். நெகேமியாவுடைய துக்கம் என்ன? என் குடும்பத்துக்கு வீடு இல்ல ஆண்டவரே. ம். எனக்கு ப்ரமோஷன் எனக்கு ப்ரமோஷனே இல்ல. ரொம்ப வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். சம்பளம் பத்தல எனக்கு. ம். அதுவா இருந்துச்சு? ம். இல்ல. எருசலேமுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டதை அவன் கேள்விப்பட்ட போது கேள்விதான் பண்றான். அவன் பார்க்கல. ம். அங்க ஒண்ணு நடக்குது. டிஸ்டர்ப் ஆகுது. அது என்னுடைய நாட்டுடைய அலங்கம். அந்த துக்கம் உங்க இருதயத்துல வந்தா நீங்க ஜெபம் பண்ணாமயே ராஜா கேட்பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இது ஒரு டிஃபரண்ட் லெவலான பிரேயர். இல்ல இன்னைக்கு நம்மகிட்ட துக்கம் இருக்கு. என்ன துக்கம் இருக்கு? எல்லாம் செல்ஃபிஷா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறதோடைய அடுத்த லெவலுக்கு போற துக்கம் தான் இருக்கே ஒழிய எங்கேயோ ஒரு பிரச்சனை. அது என்னுடைய நாட்டோடைய பிரச்சனை. ராஜ்யபாரத்தோட துக்கம் இல்ல. ராஜ்யபாரத்தோட துக்கம் இல்ல. அதான் எக்ஸாக்ட் வேர்ட், பர்ஃபெக்ட் வேர்ட். ராஜ்யபாரத்தோட துக்கமே இல்ல. இது என்னுடைய துக்கம். கிங்டம் ஓரியன்டா உங்களுக்கு இருக்கா? ம். இங்க நிறைய பேர் கூட நான் சொல்றது எப்படி எடுத்துப்பாங்க தெரியாது. நிறைய பேருக்கு கூட எனக்கேத்த மாதிரி தான் சுத்தி இருக்கிறதான கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கே ஒழிய ம். நாட்டுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி அப்படிங்கிறது அதான் நெகேமியாவுடைய பிரேயர். ம். அவனுடைய ஜெருசலேம் இடிச்சிருக்கு. ம். அலங்க இடிச்சிட்டாங்க. என் நாடு இப்போ எப்படி இருக்கு? பகைவர் வந்தா உள்ள வந்துருவாங்க. பாதுகாப்பே இல்லாம இருக்கே. அந்த துக்கம் அவன் இருதயத்துல இருந்து. நானும் என் வீட்டாரும் தப்பு பண்ணிட்டோம்னு அது வேற ஜெபம் பண்றாரு. இவர் இங்க இருக்காரு. இவர் ஒண்ணு கமிட் பண்ணிட்டு ஜெபம் பண்றாரு. பண்ணிட்டு ஜெபம். அப்ப இது 2வது வகையான பிரேயர். வெரி இம்பார்ட்டன்ட். அவன் இருதயத்துக்குள்ள இருந்தது. சென்சிங் த ஹார்ட் பீட். Heart ஹார்ட் பீட் வேற லெவல்ல இருக்கு. அது அப்படி இருக்கு. 3வது எஸ்தர். ம். நம்ம போன எபிசோட்ல கூட அவங்கள பத்தி பேசணும். எஸ்தருடைய பிரேயர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ம். இந்த பிரேயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தருக்கு என்ன குறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எஸ்தருக்கு ஒரு குறையும் கிடையாது. இல்ல. உள்ள வந்துட்டாங்க, பேலஸ்ல இருக்காங்க. எவ்ரிதிங் டேக்கன் கேர். குயின் ஆயிட்டாங்க. குயின் ஆயிட்டாங்க அண்ட் 127 கண்ட்ரீஸ்க்கு அவங்க குயின். ராஜாவும் சும்மாவா அவங்கள வச்சில்ல 10ஓட 11 தனியா நேசிக்கிறார். சோ அந்த அம்மா என்ன சொல்லுதோ அது நடக்கும். ராஜாவே சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் என்று கேள். தேசத்தில் பாதி வேணுமாங்கிறாரு. தேசத்தில் பாதினா 63 நாடு. 63 நாடு வேணுமான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பொசிஷன்ல உட்கார்ந்திருக்க எஸ்தர். ஆக்சுவலா அந்த அம்மா நார்மலி பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு நாட்டை பத்தின பேர்டன்லாம் இருக்கு. இல்லாமலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலா அந்த அம்மாட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இருக்கு என்ன பண்றது, போயிட்டு இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க, அது பாட்டு நடக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு காடே அனுமதி கொடுத்துருக்காரு. அப்படிதானே இருக்கு. புரியுது. அப்படி ஒரு தாட் அந்த அம்மாக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் தாட் தான் அதுவும். ஆமா, காட் அனுமதி கொடுத்துருக்காரு, நம்ம என்ன செய்யறது. நீங்க நம்மளும் சில பேர் அப்படிதானே யோசிக்கிறோம் பெரும்பாலும். என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு? நம்ம என்ன பண்ண சொல்றீங்க? எலியா காலத்துல பாத்தீங்கன்னா 3 வகையான தீர்க்கதரிசி இருப்பாங்க. ஒன்னு ஏசபேலோட கூட போய் உட்காந்து பந்தியில சாப்பிட்றவன் ஒருத்தன் இருப்பான். இவன் கரப்டடு. இவன் போயிட்டு அப்படியே அந்த கவர்மெண்டோட ஜாயின் பண்ணிடுவான். ஏசபேலோட ஜாயின் பண்ணிடுவான். ஏசபேல் என்ன சொன்னாலும் கேட்பான். அவனுக்கு அதை பத்தில அவனுக்கு அவளை இல்லை. நம்ம மினிஸ்ட்ரி ஒழுங்கா நடக்குதா, ஏசபேலோட போறோமா, அந்த பாலாம் பாலாக் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் கூட போயிடுவாங்க இவங்க எல்லாரும். 2வது இன்னொருத்தர் இருக்கான். அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இன்னொரு ஆள். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கெபிக்குள்ளே போய் தங்கிட்டான். இவன் ஏசபேலோட போல. அதே நேரத்தில் எலியா மாதிரி வைராக்கியமும் கிடையாது. அவர் ஒரு கெபியில் இருக்காரு. அங்கே என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. ஒபதியா கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாரு, தண்ணி கொடுப்பாரு, சாப்பிடுவார், ஜெபம் பண்ணுவார். என்ன ஆண்டவரே நாடு இப்படி இருக்குது, சரி சோத்திரம்பா, எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர், கத்தருக்கு நல்லவர், கத்த நல்லவர், ஆகாரம் கொடுத்தாரு. வேலைக்கு ஒபதியா கொடுப்பாரு, சாப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கதவை சாத்திப்பாங்க. சோத்திராண்டவரே சோத்திரம். ஏப்பா இந்த மாதிரி நாட்டில் ஏசபேல் பிரச்சனை போகுது, அது உள்ளே போய் சபைகள் சோரமாக போகுது, எல்லாரும் ஏசபேல் கூட உட்காந்து சாப்பிட்றாங்களே, ஜெபம் பண்ணுவோம். அப்படியே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவர் சேஃபா இருக்காரு. அவர் சேஃபா இருக்காரு. ஐ வில் பி பீஸ் செட்டில்டு. அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? கர்த்தர் என்னால இப்போ சொல்லுங்க, ஒபதியா எனக்கு கொடுக்கறது யாருடைய வேலை? கர்த்தர் சொன்னதான் நமக்கு கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்றேன்ல, நல்ல ஜெபம் பண்றேன்ல. இப்படி ஒரு டீம் இருக்கு. இது செகண்ட் பேட்டர்ன் லெவல். 3வது எலைஜா. அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. அதை பார்த்துட்டு, என்னடா இப்படி பண்ணி தொலைகிறீங்க, அகைன்ஸ்ட் பைபிள்ரா,
இப்படி பண்ணுறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் நாசமாக போயிடுவீங்கடா. அவன் கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ஏசபேல் கூட இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான் சொல்லுவான் எலஜா கிட்ட வந்து, நாங்கள் பாரு ஏசபேல் கூட இருந்தோம், அந்த அம்மா எங்களுக்கு வீடு கொடுத்துருக்கு, சாப்பாடு கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுது, எங்கள் எல்லாரையும் கௌரவப்படுத்துது, எங்களுக்கு வந்து அந்த அம்மா இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஏசபேல் கூட போய் உட்காந்துருவான். அவன் எலஜாவை திட்டுவான், உனக்கு அறிவில்லை, நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீன்னா, நாங்களே ஏசபெல்ட் எப்படி இருக்கோம்ல, நீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா ஏசபெல் உனக்கு எப்படி வச்சுக்கும் தெரியுமா? உனக்கு பிழைக்க தெரில, உனக்கு பிழைக்க தெரில. அப்படி ஒருத்தர் இருக்கான். அப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கெபிக்குள்ள இருக்கான்ல, அவன் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பீரியட்ல எஸ்தர் இருந்தாங்க. எஸ்தர் என்ன, நான் அரண்மனையில் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், ஆண்டவர் பற்றின பயம்லாம் எனக்கு இருக்கு, இல்லாமையா இருக்கு, சூப்பராக இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? ராஜா கூப்பிடல, கூப்பிட்டா போய் பேசலாம் ராஜா கிட்ட. நான் என்ன செய்யறது? சட்டப்படி நான் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, துரைத்தனங்களுக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிங்கிறாரு. ஓஹோ, மொர்தெகாய் சொன்னா, எல்லாரும் சாகும்போது சேர்ந்து நீயும் செத்துருவேன். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க பாருங்க, எஸ்தர் எடுக்கிறாங்கல்ல. சரி ஓகே, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரேயரை பண்ணிடுறேன் நான் போய். அது ஒரு டிஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் திங்க் பண்ண ப்ரேயர் வேற, இப்போ திங்க் பண்ணுற ப்ரேயர் வேற. அப்படியே மாறுது. இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது. அவங்களுக்கு என்ன ஆகுது? நான் சேஃப் ஜோனில் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல. இது ஒரு நாள் இந்த ஜோன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃப் ஜோன் டேஞ்சர் ஜோனாக மாறும். ஆனால் ஒரு டேஞ்சர் ஜோனில் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்காக நீ போராடு, மேபி அந்த டேஞ்சர் ஜோன் சேஃப் ஜோனாக மாறும். இல்லை அதனால் நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ போ. இதுதான் மொர்தெகாயோடையதான அட்வைஸ். இந்த அட்வைஸ் தான் கர்த்தர் நமக்கு தராரு. நீ செய்ய முடிஞ்சதை அந்த திராணிக்கு தக்கதை செஞ்சிருங்கிற ஆண்டவர். யோசிக்காத. இன்னைக்கு இந்த ப்ரேயர் இருக்கா? இன்னைக்கு போய் நிற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? பரவாயில்ல, ஆண்டவருக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி இறங்கி எதை செய்யறதா இருந்தாலும் அதில் ஒரு ப்ராஃபிட் லாஸ் கணக்கு ஒன்று பார்க்குறோம்ல. ஒரு ப்ராஃபிட் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறோம், நான் சொல்கிறது மினிஸ்ட்ரியில் சொல்கிறேன். இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறோம், இதை பண்ணால் எனக்கு லாஸ் வருமா வராதா அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல. இது இது வந்து மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வராத பிஸ்னஸ். இது பிஸ்னஸில் தான் ப்ராஃபிட் லாஸ் இருக்குது. மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சீடு. நான் காடுக்கு எமில் ஜபசிங் அண்ணன் அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, 2 லைன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காட் நமக்கு என்ன குறை வச்சாரு? இங்கே நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிறோம், பல நேரங்களில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறோம். காடு இல்லை, இறங்கி செய்வோம், ஆண்டவர் கொடுப்போம். ஆண்டவர் ஒரு நாளும் கொடுத்தவனை திருப்பி 100 மடங்கு கொடுக்காம விட்டதே கிடையாது. நீங்கள் என்னதான் யோசிச்சு பாருங்க, அந்த எஸ்தருடைய சேஃப் ஜோனுக்குள்ளே உட்காந்துருக்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் பரவாயில்லையா? நீ என்ன சொல்கிற? லாஸ்ட் தானே சொல்கிற, இருந்துட்டு போட்டோம், நான் யாருக்காக? ஆண்டவருக்காக தானே போகிறேன். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க, ஒரு நாளுமே காட் அதில் விட்டதே கிடையாது. இதுதான் தேர்ட் ப்ரேயர். வெரி கடைசி ஒரு ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் நீங்கள் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு தெரியாது. டேனியல் ப்ரேயர். எல்லாரும் டேனியல் ப்ரேயர் பெருசாக எடுத்துகிட்டு பேசுகிறாங்கல்ல. டேனியல் கணக்கு பார்க்குறாரு. அந்த கணக்கில் என்ன இருக்குன்னா, 70 வருஷம் கழித்து விடுதலை ஆவாங்கன்னு கணக்கு இருக்குது. 70 வருஷம் முடியவே இல்லை. காட் சொன்னா மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். அவர் எழுதினது. இவர் ஜோம் பண்ணுவார், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, எங்கள் மேல் இந்த ப்ரேயர் எதுக்கு? நடக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆனால் டேனியல் பண்ணுறாரு. டேனியல் ஆராய்ந்து பார்க்குறாரு. அங்கே 70 இயர்ஸ்ன்னு இருக்கு. அது எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டாரு. அவருக்கு தெரியும் இன்னும் முடியல, ஆனாலும் டேனியல் ப்ரேயர் பண்ணுவார். அவரோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாமே ஓகே தான், நீங்கள் மாற்ற மாட்டீங்க, ஆனால் என் ப்ரேயருக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார் பைபிளில், நோவா, யோபு, தானியேல் என்ற புருஷர் ஜெபித்தாலும் நான் இறங்க மாட்டேன் பாரு. இப்போ எந்த அளவுக்கு கனமாக வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அந்த ப்ரேயருடைய கனத்தை பாருங்க. ஏன்னா மற்றவன் ப்ரேயர்லாம் உண்டு, இவனுங்க 3 பேர் ப்ரேயர் பண்ணான்னு கேட்டுருவேன். அது செய்ய முடியாது அதெல்லாம் கிடையாது. அவன் சொன்னா நான் கேட்பேன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரேயர். சில ஆட்கள் அப்படி போய் உள்ள அப்படி நின்னாங்கன்னா காட் அப்படி உடனே பதில் கொடுப்பாரு. அந்த இடத்துக்கான ப்ரேயர் நம்மகிட்ட இருக்கா?
அது வந்து உங்களுக்கும் காடுக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப். இப்போ எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரும் ஜெபிக்கிறார் மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு அவரு நிக்கிறாரு பாருங்க கர்த்தருக்காக. அதான் அன்னைக்கு பைபிள் வாசிட்டுக்கு ஆண்டவர் சொன்னாரு, மோசேயை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரே இடத்துல சொல்லுவார். அப்புறம் யோபுவை பற்றி 2 இடத்துல சொல்லுவார். யோபின் மேல் கண் வைத்தாயோ, அவனை போல உத்தமன் சன்மார்க்கன் 2 தடவை சொல்லுவார். டேனியலை மட்டும் 3 தடவை சொல்லுவார். என் பிரியமான புருஷனாகிய டேனியலே என்பார். அந்த அந்த வேர்ட்ஸே ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. கேட்கறது எப்படி இருக்குல்ல? ஒரு மனசுல இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. என் பிரியமான புருஷனாகிய டேனியலே 3 தடவை சொல்லுவார். 2 அதிகாரத்தில் 3 தடவை சொல்லுவார். சரிங்களா? ஒரே அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 11ல் 5 தடவை டேவிடை பற்றி சொல்லுவார், என் தாவீதுன்னு. அப்போ இவங்களுடையதான காடோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் புரியுதுங்களா? இதில் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. மோசே கம்மி அதெல்லாம் நான் சொல்லலை. மோசையை பற்றி ஒன்று சொன்னாலும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். யோபை பற்றி 2 ட்ரிப்பு பேசுகிறாரு. டேனியலை பற்றி 3 தடவை பேசுகிறாரு. ஆனால் டேவிடை பற்றி 5 தடவை சொல்லுவார் ஒரே அதிகாரத்தில். அப்போ எந்த அளவுக்கு அவர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ஹார்ட் பீட்டோட இருந்திருக்காருன்றது ப்ரூவ் ஆகுது பாருங்களேன். எப்படி பாருங்களேன், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காடோடைய தானே டைம் லைன் ஒன்று இருக்குது. அந்த டைம் லைன் படி அவர் போயிட்டே இருக்காரு. டேவிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த காரியத்தை டேவிட் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு டேவிட் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் மேலே உள்ள பாசத்தில், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டு. ஆலயம் கட்டணும்னு இவர் சாதாரணமாக கேட்டார். இவர் ஆலயத்தை கட்டணும்னா காடு வந்து ஹிஸ்ட்ரி டைம் லைனை மாற்றணும். கரெக்டு. ஏன்னா டேபர்நாக்கல் தான் இருக்கணும். ஆமாம். டேபர்நாக்கல் முடியும் போது சாலமோன் வரணும். சாலமோன் வரும்போது இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளமாக அது மாறணும். ஸோ இந்த ஹெவன்லி பிளானில் போயிட்டுருக்கு. இவர் சும்மா கூலாக கேட்பார், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும். இவர் வந்து சொல்லுவார், நான் எந்த யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கேன் இது வரைக்கும் டெம்பிள் கட்ட சொல்லி, ஆலயம் கட்ட சொல்லி, எந்த கோத்திரம் ட்ரைபுக்கிட்டையாவது கேட்டேன்னா, நீ ஆலயம் கட்டுறன்ட்டிய அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் சொல்லுவார். ஆனால் என் தாசன் கேட்டான், நான் அவனுக்காக பர்மிஷன் கொடுத்துருன்றாரு. இப்போ நீங்கள் டைம் லைனே வேற ஆகுது. இப்போ ஆலயத்துக்குன்னு ஒரு டைம் வைப்பார். அலங்கம் எடுப்பித்து கட்டுவதற்கு கட்டளை வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும்னு ஒரு டைம் லைன் மாறும். அதுக்கப்புறம் ஆலயத்தை பற்றி பேசுவார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படி இடிக்கப்பட்டு, இதெல்லாம் இருக்குது. இவ்வளவும் தேவனுடைய ஆதீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவன் கேட்ட பிறகு இதெல்லாம் என்ன ஆகுது? எல்லாமே அதுக்கு. அப்போ அவன் ப்ரேயர் எப்படி வேல்யூபிள்? அவன் ஆசைப்பட்டது இருதயத்தில். அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னா அவனுக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இப்போ சொல்லுங்க, டேவிடை விட கிரைஸ்ட் எப்படி? டேவிடுக்காக அவருடைய ப்ரேயர் எப்படி இருக்கும் பாருங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். இயேசு சொல்றாரு, நீங்க எப்பவும் எனக்கு செவி கொடுக்கிறீர். லாசரை எழுப்புற இடத்துல சொல்வாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசினா நீங்க செய்ய போறீங்க. இந்த கான்செப்ட் இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் டேனியல் பண்ணுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ரேயரும் இப்போ நமக்கு வேணும். இப்போ கேள்வி என்னன்னா, சரி இதெல்லாம் இருக்கு, நம்ம எப்படி ஜெபிக்கணுன்றதுக்கு இது ஒரு சாட்சியா அப்படி அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே சொல்லுங்க. ப்ரேயர் இருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் ப்ரேயர் இருக்கு? நம்ம வீடுகளெல்லாம் ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்குல்ல. எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இத்தனை ப்ரேயர் இருக்கு. ப்ரேயர் வந்து ஷீல்டு. அது வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி. ஃபோர்ட்டு தான் இவனை காப்பாற்ற இல்லை, கர்த்தர் தான் காப்பாற்றுறாரு. அதுக்காக நீங்கள் வீட்டை பூட்டாமல் இருப்பீங்களா? வீடுங்கிறது பூட்டு மாதிரி, அந்த ப்ரேயருங்கிறது பூட்டு மாதிரி. உங்கள் கார் வந்து இருக்குது, கர்த்தர் தான் கார் கொடுத்தாரு, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால காரை பூட்டாமல் வருவீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று பண்ணுவீங்கல்ல. அதே மாதிரி தான் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் நீங்கள் இந்த 4 ப்ரேயரில் எந்த இடத்துல இருக்கணும்? எனக்கு கேட்டால் அந்த 4 ப்ரேயருமே வேல்யூபிள். இன்னைக்கு இல்லை, 4 ப்ரேயர்களுமே 4 பெரிய டேக்அவேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலை இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த மேத்யூ 24 செக்மெண்ட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் நடக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த ப்ரேயர் எப்படி பார்க்கணுன்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம யூஸ்வலாக இந்த கொஞ்ச நாள் எவிடன்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக 2 எபிசோடாகவே ஸ்பிரிச்சுவலி இதுக்கு நடுவில் எப்படி சர்வைவ் பண்ணுன்றதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த நிகழ்ச்சி பெரிய டேக்அவேஸ் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணோம். அது இல்லாமல் நம்ம ஜெபமே மாறும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம நேயர்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க, தமிழில், தெலுங்குல, ஹிந்தியில், பல யூடியூப்பில், பல தேசங்களில்.
இப்ப நம்ம எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஜெபம் கண்டிப்பா மாறும்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என் ஜெபமும் மாறும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி இத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இப்படி ஒரு காலகட்டத்தில நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஹெவன் நம்மள எப்படி பாக்குது? இன்னும் சொல்லப்போனா கர்த்தர் நம்மட்ட என்ன விரும்புறாரு? அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்னொரு ஒரு டிஃபரண்டான அப்ரோச்ல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111600, 8124111700. மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.